செய்தியை பார்த்து வருகிறோம். ஜனநாயகம் திரைப்பட வழக்கை வாபஸ் பெற்றது பட தயாரிப்பு நிறுவனம். ஜனநாயகம் திரைப்படம் வெளியாவது குறித்த வழக்கை பட தயாரிப்பு நிறுவனம் வாபஸ் பெற்றிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், விவரங்களை பதிவு செய்யலாம். ஜனநாயகன் படத்திற்கு இந்த சென்சார் சான்றிதழ் வழங்காததை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த பட நிறுவனம் இந்த வழக்கை தாக்கல் செய்தது. ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி டி ஆஷா, அதாவது கடந்த 9ஆம் தேதி இந்த படத்திற்கு உடனடியாக சென்சார் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். அதே போல இந்த படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பி அந்த சென்சார் போர்டின் தலைவர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்தும் அந்த தினம் உத்தரவு பிறப்பித்தார். அன்றைய தினமே உடனடியாக இந்த சென்சார் போர்டு தரப்பிலிருந்து ஒரு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கும் தலைமை நீதிபதி அமர்வு விசாரணை நடைபெற்று வந்து தனி நீதிபதி காலையில் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு அன்று மாலையே ஒரு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. அதன் பிறகு அந்த வழக்கு மீண்டும் தலைமை நீதிபதி அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்போது படத்தில் குறிப்பாக இந்த ராணுவ சின்னங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் மத நல்லிணக்கத்துக்கு அந்த ஊறு விளைக்கும் காட்சி இடம்பெற்றிருப்பதாகவும் அந்நிய சக்திகள் நாட்டில் கலவு ஏற்படுவது போல காட்சிகள் அமைக்கப்படுவதாகவும் தீவிரமான ஒரு புகார் வந்துள்ளதால் அந்த படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்ப சென்சார் போர்டு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்தார்கள். அதே போல ஒரு தீவிரமான புகார் கூறப்பட்டுள்ள நிலையில் அந்த பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்காமல் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்து விட்டார். எனவே அந்த உத்தரவு ரத்து செய்து பிறப்பித்தார்கள். மேலும் இந்த படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்பிய அந்த உத்தரவை எதிர்த்து அந்த தொடரப்பட்ட வழக்கில் அந்த கோரிக்கையை திருத்தம் செய்து பட நிறுவனம் தேவைப்பட்டால் மீண்டும் புதிய மனு தாக்கல் செய்யலாம். அந்த மனுவை மீண்டும் அதே தனி நீதிபதி மீண்டும் விசாரிக்க வேண்டும். அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்டால் அந்த பட நிறுவனத்துக்கும் சரி சென்சார் போர்டுக்கும் சரி அந்த உரிய கால அவகாசம் வழங்கி அவருடைய விளக்கங்களை முழுமையாக கேட்டு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று ஏற்கனவே தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் அதன் பிறகு இந்த வழக்கானது தனி நீதிபதி முன்பு பட்டியலில் இடம் பெறவே. அதற்கான முயற்சியும் கூட இதுவரைக்கும் அந்த பட நிறுவன தரப்பிலிருந்து எதுவும் எடுத்து வைக்கவில்லை. அதே போலதான் இன்று காலை நம் தொலைக்காட்சி தெரிவித்தது போல அந்த ஜனநாயகம் படமானது மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்புவதற்கான அந்த ஒரு ஒப்புதலை அந்த ஏற்றுக்கொண்டு அந்த பட நிறுவனமே மீண்டும் நீதிமன்றத்தை நாடாமல் அந்த மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பலாம் என்று முடிவு செய்துவிட்டது. எனவே மேற்கொண்டு இந்த ஒரு வழக்கானது உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதால் தாங்கள் தாக்கல் செய்து அந்த ஒரு ஆரம்ப தாக்கல் செய்த அந்த மனுவை தற்போது திரும்ப பெற்றுக் கொள்வதாக அந்த பட நிறுவனம் தரப்பிலிருந்து உயர்நீதிமன்றத்தில் தாங்கள் இந்த வழக்கை வாபஸ் பெற்றுக் கொள்கிறோம் என்று ஒரு கடிதத்தை தற்போது பதிவுத்துறைக்கு அனுப்பியுள்ளார்கள். அதாவது ஃபார் வித்ராயல் என்று சொல்வார்கள். அதாவது தங்களுடைய வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் என்ற ஒரு தலைப்பில் இந்த ஒரு மனுவானது விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கலாம். அப்போது இந்த மனுவானது வாபஸ் பெற்று விட்டதால் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படும் கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டுள்ளது. எனவே மேற்கொண்டு ஜனநாயகம் படத்தை பார்க்கும்போது நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு தீர்வை காணாமல் நேரடியாக சென்சார் போர்டு மூலமாகவும் அந்த மறு ஆய்வு குழுவுக்கு அதை அனுப்பி அவர்கள் எடுக்கும் முடிவை பொறுத்து அந்த படத்தை ரிலீஸ் செய்வது தொடர்பான அந்த ஒரு முடிவை தற்போது இந்த பட நிறுவனம் எடுத்துள்ளது. மதன், தணிக்கை சான்று மறு ஆய்வு குழுவுக்கு இந்த படம் திரும்பி பட தயாரிப்பு நிறுவனம் தரப்புல அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த வாபஸ் பெறக்கூடிய முடிவை பட தயாரிப்பு நிறுவனம் எடுத்திருக்கிறது. இந்த சான்றிதழ் தொடர்பான இந்த மற்ற வழக்கு விசாரணைக்கு எந்த வகையில் செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது? அதாவது ஏற்கனவே இந்த ஒரு வழக்கை பார்க்கும்போது தனி நீதிபதி குறிப்பிட்ட சில முக்கிய கருத்துக்களை பார்க்கும்போது எதற்காக இந்த படத்தை மீண்டும் மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப வேண்டும், அதாவது அந்த ஒரு மெம்பர்ஸ் 5 உறுப்பினர் கொண்ட சென்சார் போர்டில் அனைவரும் படத்தை பார்த்தார்கள். அதில் பெரும்பாலானோர் இந்த படத்திற்கு அந்த யூஏ சான்றிதழ் வழங்கலாம் என்று ஒப்புதல் அளித்தார்கள். ஆனால் ஒரே ஒரு நபர் மட்டுமே இந்த புகாராக அளித்துள்ளார். இந்த படத்தில் சில காட்சிகள் தேவையற்ற காட்சிகள் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய காட்சிகள் உள்ளதாக அந்த ஒரு கடிதத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு எப்படி இந்த ஒரு படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப முடியும்? இது எதிர்காலத்தில் மற்ற படங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உத்தரவாக பார்க்கப்படுது என்பதால் தான் தனி நீதிபதி அந்த ஜனநாயகன் படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பிய அந்த ஒரு சேர்மனுடைய உத்தரவு ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்தார் உடனடியாக. ஆனால் தலைமை நீதிபதி அமர்வை பார்க்கும்போது எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் ஒரு தீவிரமான புகார் தெரிவிக்கப்படும் போது அந்த எதிர்த்தரப்பினருக்கு உரிய கால அவகாசம் வழங்கி அவர்களான முழுமையான விளக்கத்தை கேட்டுக்கொண்ட பிறகே உத்தரவு பிறப்பிக்க முடியுமே தவிர இன்றைய தினம் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு நாளை ஒரு தினம் கழித்து மறுநாள் அந்த வழக்கு தொடர்பாக எதிர்மனு சென்சார் போர்டை பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதன் மறுநாளே இது போன்ற ஒரு உத்தரவு எப்படி பிறப்பிக்க முடியும் என்ற ஒரு கேள்வியை தான் தலைமை நீதிபதி அமர்வு ஏற்கனவே பல முறை தெரிவித்துள்ளது.
அதன் அடிப்படையில் பார்க்கும்போது உரிய கால அவகாசம் வழங்காமல் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார் என்றுதான் அந்த ஒரு தனி நீதிபதி உத்தரவு ரத்து செய்யப்பட்டது. தற்போது தலைமை நீதிபதி கொடுத்த ஒரு அவகாசத்தை பார்க்கும்போது தேவைப்பட்டால் மட்டுமே மீண்டும் அந்த பட நிறுவனம் நீதிமன்றத்தை, அதாவது தனி நீதிபதி மீண்டும் அணுகலாம், மறுபடியும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கலாம். அப்படி அவர் மனு தாக்கல் செய்தால் தனி நீதிபதி மீண்டும் முழுமையாக விசாரிக்க வேண்டும், உரிய கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றுதான் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் பட நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கு ஏற்கனவே இந்த படம் ஆனது கடந்த மாதமே ரிலீஸ் செய்ய வேண்டும் என்று திட்டமிடப்பட்டது. ஆனால் இந்த நீதிமன்றத்தில் தொடரப்பட்டது வழக்கு காரணமாக தான் காலதாமதம் ஏற்பட்டு வந்தது. அந்த பொங்கல் தினத்தில் ரிலீஸ் செய்ய முடியாமல் ஒரு நிலை ஏற்பட்டது. தற்போது மீண்டும் உயர் நீதிமன்றத்தை அணுகி அந்த வழக்கை விசாரணைக்கு தனி நீதிபதி எடுத்துக்கொண்டு ஏற்கனவே தலைமை நீதிபதி கொடுத்த அந்த உத்தரவின் அடிப்படையில் உரிய குறைந்தபட்சம் 4 வாரம் கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது சென்சார் போர்டு தரப்பில் ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. ஒருவேளை அதை ஏற்றுக்கொண்டு 4 வாரம் கால அவகாசம் வழங்கிவிட்டு அந்த 2 தரப்பு வாதங்கள் முடிந்து தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டு மீண்டும் அந்த உத்தரவு அந்த படம் ரிலீஸ் ஆகும் அந்த ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றால் அது கூடுதல் கால அவகாசம் ஏற்படுத்தும் என்ற ஒரு காரணத்திற்காக தான் தற்போது நீதிமன்றத்தை அணுகாமல் நேரடியாக சென்சார் போர்டு மூலமாகவே தங்களுடைய படத்திற்கு சான்றிதழ் பெற்றுக் கொள்ளலாம் என்ற ஒரு முடிவை தற்போது பட நிறுவனம் எடுத்துள்ளது. எனவே இந்த ஏற்கனவே தெரிந்தது போல அந்த பட நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் சென்சார் போர்டை பொறுத்த வரைக்கும் இது ஒருவேளை இந்த படமானது மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பப்பட்டால் கூட ஏற்கனவே அந்த படத்தை பார்த்த அந்த 5 உறுப்பினர் இருக்க மாட்டார்கள். புதிதாக சில நபர்களை நியமிக்க வேண்டும். அதன் பிறகு அந்த படத்தை முழுமையாக பார்த்து ஒரு காட்சியை பார்த்து முடிவெடுத்து அந்த சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக அந்த கால அவகாசத்தை பார்க்கும்போது 20 நாட்கள் எடுத்துக்கொள்ளப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது மீண்டும் நீதிமன்றத்தை அணுகி கிட்டத்தட்ட ஒரு 4 வாரங்கள் விசாரணை நடைபெற்று வந்து அதன் பிறகு மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் அது மீண்டும் கூடுதல் காலத்தை எடுத்துக்கொள்ளும். அதற்குள்ளாக இந்த தேர்தல் கூட வந்துவிடும், பல சிக்கல்கள் ஏற்படுத்திவிடும் என்பதால் நீதிமன்றத்தை அணுகாமல் நேரடியாக சென்சார் போர்டு மூலமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை தான் தற்போது பட நிறுவனம் எடுத்துள்ளது. அதன் காரணமாக தான் தற்போது தாங்கள் தாக்கல் செய்த அந்த மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக தற்போது இந்த கடிதத்தை தற்போது பதிவுத்துறைக்கு அனுப்பியுள்ளார்கள். எனவே இந்த பதிவுத்துறை இந்த கடிதத்தை அடிப்படையாக கொண்டு நாளையோ நாளை மறுநாளோ வழக்குகள் பட்டியலில் வரும்போது அந்த ஃபார் விட்ராவல் என்ற தலைப்பில் இந்த ஒரு வழக்கு மீண்டும் பட்டியலுக்கு வரலாம். அப்போது தனி நீதிபதி வந்து விசாரணைக்கு வரும். அப்போது தன்னுடைய மனுவை தாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்வதாக அவர் சொன்னார். இந்த ஒரு மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டு இந்த வழக்கானது நீதிமன்றத்தில் முடித்து வைக்கப்படும் என்ற சூழல் ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன். இது குறித்த மேலும் விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில்ராஜா இணைந்திருக்கிறார். செந்தில்ராஜா, பட தயாரிப்பு நிறுவனம் தணிக்கை குழுவுக்கு மறு ஆய்வுக்கு படத்தை அனுப்பியிருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்கு என்பதும் திரும்ப பெறப்படுவதாக கடிதமும் எழுதப்பட்டிருக்கிறது பதிவுத்துறைக்கு உயர்நீதிமன்றத்தில். அடுத்து படம் ரிலீஸ் ஆகும் குறித்து ஏதாவது தகவல்கள் வெளிவர வாய்ப்பு இருக்குமா? லாவண்யா, இந்த திரைப்படத்துடைய வழக்கில் தீர்ப்பு 27ஆம் தேதி. அதற்கு பிறகு தயாரிப்பு நிறுவனம் 2 விதமான ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக அந்த வழக்கை தொடருவதா அல்லது வாபஸ் பெற்று அதற்கு பிறகு ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புவதா என்று அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் திட்டமிட்ட அந்த பொங்கல் பண்டிகைக்கு படத்தை வெளியிட முடியவில்லை. இந்த இறுதி நேரத்தில் தணிக்கை வாரியம் ரிவைசிங் கமிட்டிக்கு பரிந்துரை செய்கிறோம் என்று கூறியதன் காரணமாகத்தான் வேறு வழியின்றி தயாரிப்பு நிறுவனமானது நீதிமன்றத்தை அணுகி இருந்தது. ஆனால் எந்த முயற்சிக்கும் பலனளிக்காத வகையில் தீர்ப்பு இருந்தது. இதன் காரணமாக திட்டமிட்டபடி படமும் வெளியாகவில்லை. இதனால் நாம் ரிவைசிங் கமிட்டிக்கே செல்லலாம் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். இந்த தகவலை நாம் தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகிறோம். இன்று கூட காலை நாம் கூறியிருந்தோம் இந்த படத்தின் ரிவைசிங் கமிட்டிக்கு படம் அனுப்பப்படுகிறது என்று தெரிவித்திருந்தோம். அதன்படி பார்த்தீர்கள் என்றால் 2 தினங்களுக்கு முன்பு அவர்கள் விண்ணப்பித்திருந்தார்கள். இன்று அதற்கான அந்த விண்ணப்பம் தணிக்கை வாரியத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் தான் வழக்கை வாபஸ் பெற்றிருக்கிறார்கள். இதற்கு பிறகு அந்த சேர்மன், அதாவது ரிவைசிங் கமிட்டி சேர்மன் ஒரு குழு அமைப்பார். அந்த குழுவில் ஏற்கனவே படம் பார்த்த உறுப்பினர்கள் தணிக்கை குழு உறுப்பினர்கள் இடம்பெற மாட்டார்கள். புதிய உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள். அதில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என்ற முடிவையும் சேர்மன், அதாவது ரிவைசிங் கமிட்டி சேர்மன் எடுப்பார். அதற்கு பிறகு அந்த குழு அமைக்கப்பட்ட பிறகு அந்த குழு அனைவரும் படம் பார்ப்பார்கள். அந்த படம் பார்த்த பிறகு இந்த படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளுக்கு ஏதேனும் ஆட்சேபனை இருந்ததா
இருந்தால் அந்த காட்சியை வந்து நீக்க சொல்வார்கள், அல்லது இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளரிடம் அந்த காட்சிக்கான அந்த விளக்கத்தை கேட்பார்கள். அது ஏற்றுக்கொள்ளும்படியாக இருந்ததுனால் அந்த ரிவைசிங் கமிட்டி குழுவினர் வந்து படத்திற்கான அந்த சான்றிதழ் வழங்குவார்கள். இல்லை என்றால் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த மாற்றத்தை வந்து செய்ய வேண்டும். அதே போல இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த போது தணிக்கை வாரியம் சார்பில் பாதுகாப்பு துறை சார்பாக காட்சிகள் இருக்கிறது, அதாவது ஆர்மி சம்பந்தப்பட்ட காட்சிகள் இருக்கிறது என்று ஒரு ஆட்சேபனை வந்து தெரிவித்திருந்தார்கள். இதன் காரணமாக பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் யாரேனும் ஒருவர் அந்த படத்தை பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இவர்கள் அனைவரும் படத்தை பார்த்து சான்றிதழ் கொடுக்கலாம் என்று அவர்கள் கூறிவிட்டார்கள் என்றால் படத்திற்கான தணிக்கை சான்றிதழ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பிறகு அந்த படம் எந்த தேதியில் வெளியிடலாம் என்று தயாரிப்பு நிறுவனம் முடிவு செய்யும். லாவண்யா. செந்தில் ராஜா, இது தொடர்பான வழக்கு கடந்து வந்த பாதையை பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதையும் பார்க்கலாம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா.